Hi everyone. இந்த எபிசோட் ஆஃப் அனு ஆஸ்க்ஸ்ல அனு என்ன தெரியுமா கேட்க போறாங்க? டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? எப்படி? அதை பத்தி. அண்ட் அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்றதுக்கு டாக்டர் அதித்தி இங்க இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கமிங் டாக்டர். ஹலோ மேம். தேங்க்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணலாமா முடியாதா அதெல்லாம் நம்ம பேச தான் போறோம். ஆனா இந்த டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கே அது ரெண்டும் என்னது? ஸோ டயபெட்டிஸ்னா அது வேர் ஆல் ஃபெமிலியர் வித் இட். சுகர் ரொம்ப ஹையா இருக்கும்போது இந்த டயபெட்டிஸ்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ பேசிக் ப்ராப்ளம் பாடி கெப்பாசிட்டி டு ஹேண்டில் அந்த சுகர் தெர் இஸ் சம் ப்ராப்ளம் வித் த வே தட் த பாடி ஹேண்டில் சுகர். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்ங்கிறத பொறுத்து டைப் 1 டைப் 2 சொல்றோம். இப்போ இன்சுலின்ங்கிற ஹார்மோன் பேன்கிரியாஸ் அதாவது கணையத்துலேருந்து செக்ரேட் ஆகுது. இப்போ இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் குளுக்கோஸ் ரெகுலேட் பண்ற ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் குளுக்கோஸை யூட்டிலைசேஷன் எல்லா செல்ஸுக்கும் கொடுத்து பிளட் லெவல் ஆஃப் குளுக்கோஸை குறைக்கிற ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோனே கம்மியா இருக்கு அப்படின்னா அது டைப் 1. ஸோ இந்த பேன்கிரியாட்டிக் பீட்டா செல்ஸ்ல இருந்து இன்சுலின் செக்ரேட் ஆகுது. ஸோ அதுல ஒரு டெஃபெக்ட் இருக்கு. அதனால இன்சுலின் ப்ரொடக்ஷனே குளுக்கோஸ் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இந்த ஹார்மோனே கம்மியா இருக்கு இல்ல சுத்தமா இல்ல அப்படின்னா அது டைப் 1 டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ் தான் நம்ம இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ்னு சொல்றோம். பிகாஸ் இன்சுலின் இல்லைங்கிறதுனால they definitely require insulin to manage the diabetes. We will not be able to manage the Otherwise. diabetes without insulin. But type 2 diabetesங்கிறது இன்சுலின் இருக்கு. பட் அது ஆக்ட் போதுமான அளவு அப்படின்னு பார்த்தா இருக்கு. ஆக்ட் பண்ற இடத்துல ப்ராப்ளம் இருக்கு. அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். It is there, but it is not able to act well. So that there is a state of insulin resistance. அதனால நிறைய இன்சுலினே இருக்கு. அதனால வர ப்ராப்ளம் தான் டைப் 2 டயபெட்டிஸ். யூசுவலா டைப் 2 டயபெட்டிஸ் தான் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கும். இந்த என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது லைஃப் ஸ்டைல், சிட்டி, செடென்டரி லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஓவர் வெயிட் இதெல்லாம் ஜெனரலி கான்ட்ரிபியூட்ஸ் டு டைப் 2 டயபெட்டிஸ். அண்ட் இப்போ ரீசென்ட்லி ஒரு ரொம்ப பாப்புலர் தீம் ஒன்று ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும். இது கரெக்டா தப்பா? பார்ட்லி கரெக்டா? ஸோ இப்போ டயபெட்டிஸ் ரொம்ப வருஷமா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா unlike malaria or TB where we can say yes this is an infection, we have cured this infection, diabetes மாதிரியான diseases chronic அதாவது long standing progressive diseases continuous-ஆ progress ஆயிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒரு 10-20 years கழிச்சு நம்பர் ஆஃப் மெடிசன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்சுலினோட நீட் இன்க்ரீஸ் ஆகும், இப்படிதான் பார்த்தோம். கரெக்ட். பட் ஆஃப் லேட் there has been a change in the way we look at diabetes. So இது first 2016 WHO brought this out and they said this concept is possible where you can reverse it, and American Diabetes Association in 2021 said let us not call it reversal, instead let's call it remission. அதாவது ரிவர்சல்னா என்ன? இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம் without changing anything else na அது ரிவர்சல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I have a patient A. இந்த patient A is let's say 130 kilos, comes to me with sugars of 300 and 400 and we treat him. And in 2 years time, let us say he has lost weight about 50 kilos. Now his weight is 80 kilos. His sugars have come back to normal. It's only 100. His HbA1c 6.5 விட கம்மியா இருக்கு. அப்படிங்கிற போது சுகரும் கம்மியா இருக்கு. அப்படிங்கிற போது அப்ப என்ன ஆயிடுது? இது சுகர் நம்ம மெடிசன் ரிக்வயர்மெண்ட் ஸ்லோவா கம்மி ஆயிடுது இந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம பார்க்கும்போது இவர் வெயிட் கம்மியா இருக்கு, நம்ம 2 இயர்ஸ்க்கு மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மெடிசனே இல்லாம அவர் சுகர் கண்ட்ரோல்லயே இருக்கு. அது நம்ம ரெமிஷன்னு சொல்ல முடியும். இப்போ ரிவர்சல்னா அதே வெயிட்ல இருந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்தா தானே அது ரிவர்சல்னு சொல்ல முடியும். அந்த கான்செப்ட்னால ஆல்தோ இப்ப கியூர், ரிவர்சல், ரெசல்யூஷன் ஆஃப் டயபெட்டிஸ், ரெமிஷன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் தேர் யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிளி. The right word to use would be remission. ஆனா நீங்க ரெமிஷன் அப்படின்னு சொல்றதுல ஒரு ஸ்லைட் ஓமினஸ் லைன் இருக்கு. ஏன்னா அது ரெமிஷன்ல இருந்துச்சுன்னா திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அதுதான் நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுதான், அதனாலதான் ரெமிஷன்ங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். ஏன்னா ரெமிஷன்ல மெடிசன்ஸ், அதாவது ரெமிஷனோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா ஒரு மெடிசன்ஸ் இந்த பேஷண்ட்ல நிறுத்தினதுக்கு அப்புறமும் ஒரு 3 months கழிச்சும் சுகர் நல்ல கண்ட்ரோல்ல இருக்கு, அதாவது HbA1c 6.5 கம்மியா இருக்கு, பிளட் சுகர்ஸ்லாம் நார்மலா இருக்கு வித்வுட் யூசிங் மெடிசன் ஃபார் 3 month பீரியட்னா அப்போ நம்ம பேஷண்ட் ரெமிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் எத்தனை நாள் இந்த ரெமிஷன்ல இருப்பாங்க, டயட் அதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணணுமா, டயட் ஒருவேளை ஃபாலோ பண்ணலைன்னா திருப்பி சுகர் வருமா, இதெல்லாம் ஸ்டில் கிரே ஏரியா. லாட் ஆஃப் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். இந்த மாதிரி அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதுனால as you rightly said,
அது ரெமிஷன் சொல்றோம். ஏன்னா there is a catch to it and you have to இந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ம ரெகுலர் மானிட்டரிங்ல வச்சுக்கணும். இப்போதைக்கு கரெக்ட். இந்த ரெமிஷன் வந்த பேஷண்ட்ஸுமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்ம சுகர் மானிட்டர் செக் பண்ணணும். ஃபுல்லா அந்த டயட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல வந்து விட சொல்லிடக்கூடாது. இல்ல நான் அதை பத்தி பேச போறேன். ஏன்னா இந்த டயபெட்டிஸோட டாக் பத்தி வரும்பொழுது கூட அது கூடவே டயட்டை பத்தி டாக்கும் வருது. அண்ட் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் லைஃப் ஸ்டைலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எக்ஸசைஸ் அண்ட் டயட். பட் ஃபர்ஸ்ட் நம்ம டயட்டே பார்க்கலாம். இப்போ கார்போஹைட்ரேட் அதுவும் டயபெட்டிஸ்ல அது பிளே பண்ற ரோல் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ கார்போஹைட்ரேட் வந்து இப்போ ட்ரெடிஷ்னலா நம்ம அந்த பேலன்ஸ் டயட் ஃபுட் பிரமிட்னு பார்த்தோம்னா அந்த பிரமிட்ல பாட்டம்ல மேக்ஸிமம் ஆக்கிபை பண்ணது என்ன? கார்போஹைட்ரேட்ஸ். ஆமா. அதுக்கு மேல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதுக்கு மேலதான் இந்த ப்ரோட்டீன்ஸ்னு சொல்ற அந்த லீன் ப்ரோட்டீன்ஸ், பீட் அனிமல் ப்ரோட்டீன் ஆர் பிளான்ட் ப்ரோட்டீன். அதுக்கும் மேல இந்த ஹெல்த்தி ஃபேட்ஸ்னு ஒரு ஸ்மால் அமௌண்ட். இதுதான் ட்ரெடிஷ்னல் ஃபுட் பிரமிட். நம்ம டிபிக்கல் இந்தியன் டயட் வந்து மோஸ்ட் ஆஃபன் இந்த பிரமிட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ நம்மளோட ஒரு டேயோட இன்டேக்ல பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் ஆர் கேலரி இன்டேக், நம்மளோட எனர்ஜி டிமாண்ட்ஸ் வந்து முக்காவாசி ஒரு 60% வந்து ஈஸியா வந்து இட் இஸ் அச்சீவ்ட் த்ரூ கார்போஹைட்ரேட்ஸ் தான். பட் இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ல ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு என்ன ஐடியால இருந்தோம்னா லோ ஃபேட் டயட் தான் வந்து வில் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் கொலஸ்ட்ரால், வில் ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் கார்டியாக் டிசீசஸ், வில் ஹெல்ப் டு ரெடியூஸ் சுகர். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருந்தோம். இப்போ ஆஃப் லேட் பாஸ்ட் ஒரு 1 or 2 டெகேட்ஸ்ல பண்ண ஸ்டடீஸ் மூலமா இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவால்வ் ஆயிருக்கு. இப்போ கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இந்த கார்போஹைட்ரேட் லோடு தான் இட் இஸ் more dangerous than anything else, any other component. So இப்போ ஆஃப் லேட் இந்த நம்ம டயபெட்டிஸ் ரிவர்சல் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்கா இந்த டயபெட்டிஸ் ரிவர்சலோ இல்லை டயபெட்டிஸ் ரெமிஷன் என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா ஸ்டடீஸ்ல 4 வேஸ் தான் இருக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. நம்பர் 1 இந்த லோ கார்போஹைட்ரேட் டயட்னு சொல்ற டயட்ஸ். ஸோ இந்த டயட்ஸ் பார்த்தோம்னா நார்மலா நம்ம ஃபுட் இன்டேக் ஒரு 2000 to 3000 கிலோ கேலரி பர் டே டிபெண்டிங் ஆன் ஆக்டிவிட்டி அப்படி இருக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து யூஸ்வலா அட்லீஸ்ட் 60-70% வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இது வந்து லெஸ் தென் 10% ஆகும்போது தட் பிகம்ஸ் அ லோ கார்போஹைட்ரேட் டயட். ஸோ அந்த மாதிரி லோ கார்போஹைட்ரேட் டயட் மூலமா டயபெட்டிஸ் ரிவர்ஸோ இல்லை ரெமிஷனோ பண்ண முடியுது. நம்பர் 2 ப்ரிவென்ட்டும் பண்ணலாம். ப்ரிவென்ஷனுக்கு நம்ம வருவோம். ஓகே. ரிவர்சல் மட்டும். ஓகே. அதாவது ரிவர்சல்னா டயபெட்டிஸ்ங்கிற டிசீஸ் வந்தாச்சு, நம்ம டயக்னோஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறோம். ஸோ செகண்ட் வந்து இந்த வெரி லோ எனர்ஜி டயட் அப்படின்னு. ஸோ இதுல எப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட்டை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம், டோட்டல் கேலரி இன்டேக்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு 2000-3000 கிலோ கேலரி பர் டேக்கு பதிலாக ஒரு 600 to 800 கிலோ கேலரி பர் டே தான் அலௌடு. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ். ஆமா. ஸோ இப்போ நம்ம 2000 கிலோ கேலரி சாப்பிட்ற இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு 200 கேலரிஸ் தான் பர் மீல் சாப்பிடணும்னா கண்டிப்பா வந்து பயங்கர ஹங்கர், ஒரு இரிட்டபிலிட்டி, மென்டல் வெல்பீயிங்கும் இரிட்டேட்டிங்கா இருக்கும், கிரேவிங் நிறைய இருக்கும். பட் இந்த டயட் இப்படிதான் இருக்கும். அண்ட் இப்போ நார்மலா நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/3 நம்ம நார்மலா சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்டே 1/3 தான் சாப்பிடணும். சாப்பிட முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வெரி லோ எனர்ஜி டயட்டுங்கிறது இட் இஸ் அச்சீவ்ட் த்ரூ ப்ரீ பிளான்ட், ப்ரீ மேட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ். இது வந்து மீல் சப்ஸ்டிடியூட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மீலுக்கு பதில இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில இவ்வளோ கிலோ கேலரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போதும்னு டிசைன் பண்ண ஒரு மீல் சப்ஸ்டிடியூட் வருது. ஸோ இந்த மீல் சப்ஸ்டிடியூட்ஸ்ல திருப்பி ப்ராப்ளம் என்னன்னா லோ கார்போஹைட்ரேட் டயட் மாதிரி இங்கேயும் வந்து ஓவரால் கேலரியே கம்மி ஆகுதுங்கிறதுனால பசிக்கும், கொஞ்சம் இரிட்டபிளா இருக்கும், நியூட்ரிஷன் இன்பிட்வீன் ஓவர் ஃபீடிங் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ரெண்டுத்துலையுமே லோ கார்போஹைட்ரேட் டயட்லையும் சரி இந்த வெரி லோ எனர்ஜி டயட்லையும் சரி ரெண்டுத்துலையுமே மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ் வரும். பட் இந்த லோ எனர்ஜி டயட்ல என்ன ஆயிடுதுன்னா இந்த ப்ரீ பேக்ட் அண்ட் ப்ராசஸ்டு ட்ரிங்க் இன்டேக் இருக்கிறதுனால அடிஷ்னல் கொஸ்டின் மார்க்ஸ் எமர்ஜ் ஆகுது. சால்ட் கண்டென்ட், எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ், மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ், அதனால வர ப்ராப்ளம்ஸ், விட்டமின் டெஃபிஷியன்சிஸ், அண்ட் சுத்தமா ஒரு கார்போஹைட்ரேட்டே கம்மி ஆயிடுதுங்கிறதுனால ஃபைபரும் கம்மி ஆயிடுது. ஸோ கட் பவல் மூவ்மெண்ட் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். பட் ஸ்டடீஸ் வந்து வெரி லோ எனர்ஜி டயட்டால டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும் தான் சொல்லுங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸசைஸ். இப்போ நான் சொல்ற மாதிரி டயபெட்டிஸ் மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து we are sitting on a tripod, ஒரு முக்காலில உட்கார மாதிரி தான். அந்த ஸ்டூலோட ஒரு கால் டயட்னா, ஒரு கால் எக்ஸசைஸ், ஒரு கால் மெடிசன், 3 இருந்தாதான் ஸ்டூல்ல வந்து பேஷண்ட் உட்கார.
ஸோ 3 பண்ணியாகணும். ஸோ எக்ஸசைஸ் வந்து எந்த மாதிரியான எக்ஸசைஸ் எஃபெக்டிவ்ங்கிறது அது ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ரெகுலரா வாக் பண்றேன், சில பேர் நான் 10,000 ஸ்டெப்ஸ் பர் டே வாக் பண்றேன், இப்படி பண்ணியும் வெயிட் குறையலன்னு ஒரு பக்கம் ப்ராப்ளம் இருக்கு. சில பேர் எக்ஸசைஸ் பண்ணியும் சுகர் குறையலன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ டயட்டா இருக்கட்டும், எக்ஸசைஸா இருக்கட்டும், நம்ம டார்கெட் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும். ஏன்னா வெயிட் ரிடக்ஷனுக்கு what has to be done is slightly different. சுகர் கண்ட்ரோலுக்கு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இப்போ சுகர் கண்ட்ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்கா அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்ல ஹெல்த்தி வாக்கிங்னு என்ன சொல்றாங்கன்னா, மாடரேட் இன்டென்சிட்டி ஏரோபிக் எக்ஸசைஸ் 150 minutes per week. இந்த 150 minutes per weekங்கிறத 5 into 30 minutes ஆவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்ல 3 into 50 minutes ஆவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பட் they say make sure at ஒரு 2 நாளுக்கு மேல கன்சிக்யூட்டிவா டோன்ட் மிஸ் எக்ஸசைஸ். ஸோ அந்த அளவு ரெகுலாரிட்டி இருக்கணும். அண்ட் செகண்ட் கொஸ்டின், இந்த மாடரேட் இன்டென்சிட்டினா என்ன? ஸோ மாடரேட் இன்டென்சிட்டினா அதாவது யூ ஷுட் பி டூயிங் பிரிஸ்க் வாக்கிங். திருப்பி பிரிஸ்க் வாக்கிங்னா என்ன? ஃபோன் பேசிட்டே நடக்கிறது வந்து பிரிஸ்க் வாக்கிங் ஆயிடுது. ஸோ நடக்கும்போது யூ ஷுட் பிரேக் அ ஸ்வெட். ஒருத்தர்கிட்ட ஃபோன் கால்லையோ இல்ல பக்கத்துல நடக்கிறவங்க கிட்டயோ ஒரு சென்டென்ஸ் பேசுறதுக்கு கூட யூ கேட்ச் அ பிரெத். ஒரு சென்டென்ஸ் கூட ஃபுல்லா முடிக்க முடியாது. அந்த பேஸ்ல நடக்கிறது தான் பிரிஸ்க் வாக்கிங். அந்த பேஸ்ல நீங்க 10,000 ஸ்டெப்ஸ் பர் டே கன்சிஸ்டன்டா பண்றீங்கன்னா கிரேட். யூ ஆர் ஆன் த ரைட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் நீங்க வந்து அந்த டயபெட்டிஸ் ரிவர்சல அப்ரோச் பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம். பட் அது இல்லாத வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். இந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அது வந்து ஸ்டடீஸ் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டயபெட்டிஸ், இந்த ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட், பார்டர் லைன்ல இருக்கு, அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் காமிச்சிருக்கே வழியே இந்த லெவல்ல இருக்கிற பேஷண்ட்ஸ், அதாவது டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம்னு பார்க்குற பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான எக்ஸசைசஸ், மாடரேட் இன்டென்சிட்டி ஏரோபிக் எக்ஸசைசஸ் விச் இஸ் டன் கன்சிஸ்டன்ட்லி, அதாவது ரெகுலர் மேனர்ல ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் 150 நிமிஷம் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுது. பட் வெயிட் ட்ரைனிங் ஒரு ரோல் பிளே பண்ணுது இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அதான் வெயிட் ட்ரைனிங் ரோல் பிளே பண்ணுது, பட் மோர் ஃபார் ப்ரிவென்ஷன் ராதர் தென் ரிவர்சல் ஆஃப் டயபெட்டிஸ் இட்செல்ஃப். ஓகே, பிகாஸ் எனக்கு ஒரு என்னோட அதாவது அப்பா வாஸ் டயபெட்டிக். 40ஸ்லயே அப்பாவுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு. அண்ட் அப்பா வந்து சொல்லுவாரு, டயபெட்டிஸ் வந்து ஒரு வேஸ்டிங் டிசீஸ், அதனால மசில் இருக்கணும் அப்படின்பாரு. ஸோ ஹவு டஸ் தட் அப்ளை? ஸோ இந்த வெயிட் ட்ரைனிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஓவர் வெயிட், விசரல் அடிபாசிட்டின்னு சொல்லுவோம், லைக் வயிறு பகுதியில நிறைய ஃபேட் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இட் ஹெல்ப்ஸ் டு பர்ன் டவுன் தட் ஃபேட் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் தி மசில் ப்ரொபோர்ஷன் அப்ராப்ரியேட்லி. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி, ஸோ அந்த 3 மெத்தட்ஸ் தவிர வெரி லோ எனர்ஜி டயட், லோ கார்ப், லோ எனர்ஜி அண்ட் மாடரேட்லி இன்டென்ஸ் எக்ஸசைஸ், அது தவிர ஒரு மெத்தட் தான் கேன் ரிவர்ஸ் டயபெட்டிஸ், அது வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி. ஸோ பட் இப்போ இது 4த்துக்குமே காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா வெயிட் ரிடக்ஷன் தான். ஸோ வெதர் இட் இஸ் லோ கார்ப் டயட் ஆர் லோ எனர்ஜி டயட், பேரியாட்ரிக் சர்ஜரி ஆர் எக்ஸசைஸ், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலமா டயபெட்டிஸ் ரிவர்சல் அச்சீவ் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாருமே தே ஹேவ் லாஸ்ட் வெயிட். அண்ட் இந்த லாஸ் ஆஃப் வெயிட் வந்து இந்த டெக்னிக்ஸ்னால வருதா இல்ல வெயிட் லாஸும் சேர்ந்து வந்ததுனால டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆச்சாங்கிறது ஏரியா. அண்ட் ஆல்சோ மசில் வந்து இஸ் ஹெவியர். கரெக்ட். அதனால அவங்க மசில் லாஸ்னால ஐ மீன் இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு மாத்திரம் பார்க்காம நீங்க வந்து ஃபேட் லாஸ் தானே ஃபோக்கஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் வெயிட் லாஸ் இல்லையா? கரெக்ட். ஸோ நீங்க இப்போ வெயிட் லாஸ்ன்னு சொல்றது ஃபேட் லாஸ் சொல்றீங்களா இல்ல ஜென்ரலா மசில் போனாலும் பரவாயில்லங்கிறீங்க? இது வரைக்கும் பண்ண ஸ்டடீஸ்ல ஓவரால் வெயிட் லாஸ் தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பேஷண்ட்ஸ்க்கு சொல்லும் போது கூட இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கோ த்ரூ அ ப்ரோக்ராம் அண்ட் சே வெதர் இட் இஸ் மசில் லாஸ் ஆர் ஃபேட். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலா எதை அச்சீவ் பண்ண முடியும், எது ஈஸி நம்பர் டு மானிட்டர்னு பார்க்குறோம்னா அது வந்து வெயிட் லாஸ் தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ் பற்றி திருப்பி பேசும்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்வியஸா எவ்வளோ சீக்கிரம் அந்த வெயிட் லாஸ் வரணும், இல்லை எவ்வளோ கிலோ பண்ணால் ஃபாஸ்ட்டாக சுகர் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இந்த நிறைய ஸ்டடீஸ்ல என்ன காமிச்சிருக்காங்கன்னா, இப்போ டயட் மூலமா பண்ற இந்த வெயிட் லாஸ், இப்போ லோ கார்போஹைட்ரேட் டயட்டோ லோ எனர்ஜி டயட் மூலமா பண்ற இந்த வெயிட் லாஸ் வந்து ஏர்லியா, அதாவது சுகர் வந்து ஒரு 6 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதனால அட்லீஸ்ட் ஒரு 10 kg வெயிட் லாஸோ 15 kg வெயிட் லாஸோ வந்ததுன்னா the chances of diabetes remission is very high. So சுகர் ஆரம்பிச்சு 6 இயர்ஸ்க்குள்ள நீங்க டயட் இன்டர்வென்ஷன் பண்ணி
அந்த டயட்னால நீங்க 10 kg லூஸ் பண்ணும்போது 50% சான்ஸ் ஆஃப் ரிவர்சல் இருக்கு. ஓகே. 15 kg லூஸ் பண்ணும்போது இந்த 50% 85% இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆக்டிங் ஏர்லி ஆமா. அண்ட் ஆக்டிங் வெல். இன்ஃபார்ம்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறது. கரெக்ட். பேரியாட்ரிக் சர்ஜரிஸ்ல பண்ண ஸ்டடீஸும் அதே தான் காட்டுது. இப்போ இனிஷியல் ஒரு 5 இயர்ஸ்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 85% சான்சஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ரிவர்சல் இருக்கு. இது எல்லாமே எதனால அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரல. எப்படி இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தினாலேயும் வெயிட் லாஸ் வந்து எப்படி இந்த டெக்னிக்ஸ்ல வந்து சுகர் ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த ட்வின் சைக்கிள் ஹைப்போதேசிஸ்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இது ஆக்சுவலி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பீப்புள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இட்ஸ் ஈஸியர் டு அடாப்ட் தீஸ் திங்ஸ். ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிடும் போது என்ன ஆகுது, இன்சுலின் செக்ரீட் ஆகுது. ஏன்னா நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிடணும்னா நிறைய குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட் வந்து அப்படியே குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ் வந்து இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்ணும். ஏன்னா இந்த இன்சுலின் தான் திருப்பி இந்த குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணணும். பட் இந்த இன்சுலின் வந்து இட் இஸ் அ ஹார்மோன் விச் இன்க்ரீசஸ் ஃபேட். ஸோ இதனால என்ன ஆகும், இந்த குளுக்கோஸ் நிறைய இருக்கு, அப்போ ஃபேட் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு நிறைய ஃபேட் லிவர்ல ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். லிவர் வந்து நிறைய ஃபேட் என்கிட்ட இருக்குன்னு வெளியில எல்லா இடத்துக்கும் இந்த ஃபேட் அனுப்பிச்சு விட்டுருக்கும். ஸோ அந்த ஃபேட் போய் பேன்க்ரியாஸ்க்கு போகும்போது பேன்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் செக்ரீட் ஆகிற ப்ராப்ளமும் வந்துடும். ஸோ அந்த ஃபேட் போய் இன்சுலின் செக்ரேட் ஆகுது, இன்சுலின் ரிலீஸ் ஆகுறதையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ அதனால ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி எக்ஸாக்ட்லி அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கார்போஹைட்ரேட் இன்டேக்கை கட் பண்ணும்போது இன்சுலின் கம்மி ஆகுது. இன்சுலின் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, லிவருக்கு போகிற ஃபேட் கம்மி ஆகுது, பேன்க்ரியாஸ்க்கு போகிற ஃபேட்டும் கம்மி ஆகுது. ஸோ ஃபேட் ஸ்டோரேஜ்க்கு பதிலாக இன்சுலின் இல்லைங்கிற போது ஃபேட் இஸ் யூஸ்ட் எனர்ஜி. தான் இந்த கீட்டோஜெனசிஸ், கீட்டோ டயட் ஏம் பண்ணது இதுதான். ஈவன் த்ரூ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இன் அ சர்டன் சென்ஸ் நம்ம ஏம் பண்ணது வந்து இன்சுலினை கம்மி பண்ணி ஃபேட் ஸ்டோர்ஸை வந்து எனர்ஜி டிப்ளாய் பண்ண யூஸ் பண்ணணும். ஸோ பாடியை வந்து we are retraining the body to use and burn the fat stores instead of glucose. So that is what we are trying to do through in the low carb diet or intermittent fasting or keto diet or all this. Right. So but then ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் கூட இருக்கு இல்லையா? ஏன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இப்போ நான் வந்து டயபெட்டிக்னு வச்சுக்காங்க, நான் மெடிக்கேஷன்ல இருக்கேன். அப்போ வந்து நீங்க என்ன மாதிரி டயட் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஓகே, கீட்டோ டயட் ஓகே, என்ன சொல்வீங்க? ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணது லோ கார்போஹைட்ரேட் டயட் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ லோ கார்போஹைட்ரேட் டயட்ஸ் வந்து அது திருப்பி ஒரு ரேஞ்ச் இருக்கு. இப்போ 20 grams per day கார்போஹைட்ரேட்ங்கிறது அது வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 2 இட்லியில வந்து ஒரு 15 grams to 20 grams கார்போஹைட்ரேட் இருக்கும். ஒரு கப் ஒயிட் ரைஸ்ல 45 grams கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ ஆக்சுவலா அவ்வளோ லோ வி டோன்ட் ரெக்கமெண்ட். எனிவேர் லெஸ் தென் 130 grams per day இஸ் ஓகே டு ஸ்டார்ட் வித். ஸோ இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்க அதை பத்தி பேசுனீங்கனால ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா ஒபீஸ் பேஷண்ட்ஸ், ஒபீஸ் டயபெட்டிக்ஸ், யங் டயபெட்டிக்ஸ். இப்போ இந்த டயபெட்டிஸ் ரிவர்சலே யாருக்கு இன்னும் ஹையர் சான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யங் பேஷண்ட்ஸ் who are on less medicines, அதாவது நம்பர் ஆஃப் மெடிசன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, இன்சுலின் இன்னும் ஆரம்பிக்காத பேஷண்ட்ஸ், பேன்க்ரியாஸ் ஓரளவு நல்லா வேலை செய்யற பேஷண்ட்ஸ், மேல் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்ல தான் சான்சஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ரிவர்சல் அதிகமா இருக்குன்னு ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ இப்போ நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி யங் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அது வெயிட் ரிடக்ஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, சுகர் கண்ட்ரோலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் இதுல வேர்ட் ஆஃப் காஷன் என்ன, இப்போ நம்ம டயபெட்டிக் மெடிகேஷன்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. அதுல சிலது வந்து ஹைப்போகிளைசீமிக் மெடிசன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த மெடிசன்ஸ்னால சுகர் லோ ஆகலாம். சில மெடிசன்ஸ் வந்து they prevent sugar increase, they don't decrease the sugars. But on the other hand, இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க இந்த மாதிரி இன்டர்மிட்டன்டா ஃபாஸ்ட் பண்ணும்போது அவங்க பிசிஷியனை கேட்காம திடீர்னு அப்பப்போ ஒரு லோ சுகர் எபிசோட் வர சான்ஸ் இருக்கு. அதனால நிறைய ரிஸ்க் வரும். அதுவும் ஹார்ட்டுக்கு லோடு தானே? எக்ஸாக்ட்லி. இப்போ லோ சுகர் வந்து அதனால ஃபிட்ஸ் வரலாம், அதனால ஹார்ட் அட்டாக் வரலாம், அதனால ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ ஆக்சுவலா லோ சுகர் வந்து லைஃப் த்ரெட்டனிங் இவெண்ட் தான். ஸோ ஒரு சுகர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது எந்த அளவு ஹை சுகர் நாங்க வந்து ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்றோமோ அதே அளவு ஓவர் ட்ரீட் பண்ணி லோ சுகர் கொண்டு வரக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆஸ் அ டயபெட்டிக் நீங்க பண்ணும்போது என்ன பண்ணணும்னா உங்க பிசிஷியன் கிட்ட கேளுங்க, நீங்க எடுக்கிற மெடிசன்ஸ்க்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஓகேயா, எந்த மாதிரியான விண்டோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஃபாஸ்டிங் விண்டோலயே நிறைய 14, 10, 16, 8 இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ உங்களோட டேப்லெட்ஸை எந்த மாதிரி டைம் பண்ணலாம் in accordance with your window, இல்ல விண்டோவை எந்த மாதிரி டேப்லெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறது would be ideal, right?
இப்போ நீங்க சொல்லும்போது ஐ பிக்ட் அப் a few பாயிண்ட்ஸ். அது வந்து ஐ வாண்டட் டு ஆஸ்க். ஏஜ் பத்தி சொன்னீங்க, ஜெண்டரை பத்தி சொன்னீங்க, அண்ட் மெடிகேஷன் குவான்டிட்டியை பத்தி சொன்னீங்க, ரிவர்சல் பத்தி. அதாவது யங் டயபெட்டிக்ஸ், கம்மியா மெடிகேஷன் இருக்கிறவங்க, மேல் டயபெட்டிக்ஸ் இதுல வந்து ரிவர்சல் வந்து ஹையர் சான்சஸ். அப்படின்னா ஓல்டர் டயபெட்டிக்ஸ் நிறைய மெடிகேஷன் எடுக்கிறவங்க அண்ட் ஃபீமேல் பேஷண்ட்ஸ்க்கு இது கம்மியா? ஸோ ஜெண்டர் வந்து ஸ்டடீஸ்ல நோட் பண்ண ஒரு டிஃபரன்ஸ். பட் பை அண்ட் லார்ஜ் மீதி 2 விஷயம் சொல்றீங்கல்ல, ஓல்டர் டயபெட்டிக்ஸ் அண்ட் நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறவங்கல்ல. ஸோ த ஐடியா இஸ், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சுகரோட நிறைய வருஷம் அவங்க அந்த டிசீஸோட இருக்காங்க அப்படிங்கிற போது, அந்த ஹை சுகர் எக்ஸ்போஷர்னால இந்த பேன்க்ரியாஸ் கணையமோட ஃபங்க்ஷன் டிட்டீரியேட் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட்ல இன்சுலின் கம்மி ஆகும் போது நம்ம இன்சுலின்டே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வரும். அந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் டயபெட்டிஸ் ரிவர்சலுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லிம், ரொம்ப கம்மி தான். ஸோ அதனாலதான் டயபெட்டிக்ஸை வந்து ஃபாஸ்டா படிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து சின்ன வயசுல சுகர் வரவங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க ஒரு 2-3 இயர்ஸ் இல்ல 4-5 இயர்ஸ் தான் சுகர்ஸோட இருந்திருப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்கும். கரெக்ட். யூஸ்வலாவே இந்த டைப் 2 டயபெட்டிஸோட அந்த நேச்சுரல் கோர்ஸ் அது எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல ஆர்கன் டேமேஜ் வர ஆரம்பிக்கலாம். ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு மேல இந்த பேன்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் கம்மி ஆகும். ஸோ யூஸ்வலாவே இப்ப உங்க ஃபேமிலியில யாராவது சுகரோட இருக்கிறவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ்க்கு மேல இன்வேரியபிளா இன்சுலின் ஆட் பண்ற கட்டாயம் வந்திருக்கும். அது அவாய்ட் பண்ணிருக்க முடியாது அன்லெஸ் அவங்க பயங்கர டைட் கண்ட்ரோல் இருந்தாலே. இந்த ரீசனாலதான். கரெக்ட். ஸோ அதனால அந்த பாயிண்ட் போனதுக்கு அப்புறம் ரிவர்சலுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதனாலதான் we catch them young. Yes. And we catch them well. ஸோ சுகர் ஆரம்பிக்கும் போதே எஸ்பெஷலி யங் டயபெட்டிக்ஸ்ல இந்த இன்டர்வென்ஷன்லாம் பண்ணி நல்லா மோட்டிவேட் பண்ணி இந்த வெயிட் லூஸ் பண்ண வைக்கும் போது டெஃபினட்டா இந்த டிசீஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ரெமிஷன்ல மெயின்டைன் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. நாங்களே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. ரைட். அண்ட் தென் அனதர் ஃபேக்டர் டயபெட்டிஸ்ல இந்த சுகர் லெவல்ஸுக்கு அஃபெக்ட் பண்றது வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவீங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் திருப்பி அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது இஸ் வெரி ஃபேசினேட்டிங். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கிறது நம்ம பாடியில இருக்கு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கார்டிசால்ங்கிற ஹார்மோன். அது வந்து ஹார்மோன் ஆஃப் ஃப்ரைட் அண்ட் ஃப்ளைட் அண்ட் ஃபைட், இந்த 3 F சொல்லுவோம். ஸோ ஏன்னா எனி சச் இன்ஸ்டன்ஸ் வேர் யூ ஹாவ் டு ஃபைட் ஆர் ஒரு ஃபைட் பயம் வர டைம்லயோ இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற டைம்லயோ இந்த மாதிரி இந்த கார்டிசால் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். கார்டிசால் ப்ராப்ளம் என்னன்னா அதோட ஆக்ஷன் வந்து அப்படியே ஆப்போசிட் டு இன்சுலின். If insulin tries to reduce the glucose, cortisol will try to increase the glucose. So அதனால ஏன்னா எனர்ஜி வேணுமே ஓடுறதுக்கு. கரெக்ட். ஸோ அதனாலேயே ஆக்சுவலி ஒரு டேர்மே இருக்கு, ஸ்ட்ரெஸ் டிஸ்கிளைசீமியா. அதாவது சுகரே இல்லாத பேஷண்ட்ஸ் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷன், இல்ல ஒரு செப்சிஸ், இல்ல ஒரு சர்ஜரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அது வரைக்கும் சுகர் 100 தான் இருக்கும். திடீர்னு சுகர் 180, 220 எல்லாம் நோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப டிரான்சியண்டாவும் இருக்கு. அதாவது ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைம்க்கு தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் கம்மி ஆக சுகரும் கம்மியாயிடுது, கார்டிசால் கம்மியாயிடுது, சுகரும் கம்மியாயிடுது. இதே எஃபெக்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லயும் பாக்குறோம். நல்ல கண்ட்ரோல்ல இருப்பாங்க டயபெட்டிக் பேஷண்ட், ஒரு மெடிசன்லயே நல்ல கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு லைஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு 300 ஆயிடும். இது ஃப்ரீக்வெண்டாவே எங்க போஸ்ட் ஆபரேட்டிவ் ஸ்டேட்ஸ்ல யாராவது நீங்க சர்ஜரி அண்டர்கோ பண்ணியிருந்தீங்கனாலும், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அண்டர்கோ பண்ணியிருந்தாலும் நீங்க பார்த்திருப்பீங்க. அது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல சேர்ற வரைக்கும் சுகர் நல்லா இருந்திருக்கும். ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் சுகர் பயங்கர ஹையா இருக்கும். அது வந்து பாதி மென்டல் ஸ்ட்ரெஸ்னால, மீதி வந்து அவங்க அந்த இல்னஸோட பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்னால. ரைட். ஸோ எஸ், தட் டஸ். ஸோ இட் டஸ் பிளே அ ரோல். ஸோ அப்போ டயபெட்டிஸ் ரிவர்சல்ல நான் வந்து டயட்டையும் பார்த்துக்கணும், கொஞ்சம் ஆக்டிவிட்டியும் இருக்கணும், அப்போ ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா? அண்ட் அப்பப்போ பிளட் சுகரை மானிட்டர் பண்ணணுமா? இல்லை இந்த சிஜிஎம்லாம் இப்போ நிறைய பேர் போட்டுக்கிறாங்களே, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தட்? ஸோ சுகர் மானிட்டரிங்கிறது ஆஸ் டிக்டேட்டட் பை ஃபிசிஷியன் அப்படிங்கிறது மாறி இப்ப வந்து இந்த டிவைசஸ்லாம் எல்லாருமே இப்போ குளுக்கோமீட்டர் தேர் ஏபிள் டு பை இட் ஆன் தேர் ஓன் த்ரூ ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். சிஜிஎம்லாம் அப்படி ஆயிடுது. அதனால என்ன ஆயிடுது, மோஸ்ட் ஆஃபன் பேஷண்ட்ஸ் வரும்போதே அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீடிங்ஸோட தான் வராங்க. சில சமயம் நான் யூஸ்வலா சொல்ற மாதிரி ஒரு டெஸ்ட் நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னு தெரியாம எடுத்து அது அப்நார்மலா இருக்குமா அதை இன்டர்பிரேட் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ திருப்பி சுகர் மானிட்டரிங் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா மானிட்டர் பண்ணணுங்கிறது ஃபிசிஷியன் ஆஃப் டிஸ்கிரிஷன். ஜென்ரலா ஒரு பேஷண்ட்
டயபெட்டிஸ்னு நம்ம டயக்னோஸ் பண்ணி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 to 6 வீக்ஸ்ல ஒரு தடவை ரிவ்யூ பண்ண சொல்லுவோம் ரிப்போர்ட்ஸோட டு மேக் ஷுவர் அந்த மெடிசன் அடிக்வெட்டா இருக்கா, போதுமான அளவு மெடிசன் இருக்கா, சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு. ஒன்ஸ் சுகர் கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் 3 to 4 months தான் ரிவ்யூ பண்ண சொல்லுவோம். அதனால தான் அந்த HbA1c ஒரு யூஸ்ஃபுல் டூல். ஏன்னா அது வந்து ஒரு 3 month past 3 month average. இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் வந்து இட் இஸ் ஆக்சுவலி யூஸ்ஃபுல் டூல். யாருக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சில பேருக்கு வந்து பிரிட்டில் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஹை கிளைசிமிக் வேரியபிலிட்டி. அவங்களுக்கு பார்த்தோம்னா திடீர்னு 60 ஆயிடும் சுகர். சரி ரொம்ப லோவா இருக்கே, அடுத்த டோஸ் நம்ம கம்மி பண்ணலான்னு பார்த்தோம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 415 காட்டும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம க்ளோஸா மானிட்டர் பண்ணாதான் இப்போ சுகர் வந்து ஓரளவு ரொம்ப லோ ஆகாம ரொம்ப ஹையும் ஆகாம மெயின்டைன் பண்ண முடியும். செகண்ட் வந்து புதுசா இன்சுலின் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சிஜிஎம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா டோசேஜ் எவ்வளவு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணணும் இல்லையா? ஆரம்பிச்ச உடனே நம்ம கரெக்ட் டோஸ் வந்துட முடியாது. அது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுங்கிறதுனால நம்ம லோ சுகரும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் லோ டோஸ்ல ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ரீக்வெண்டா மானிட்டர் பண்ணாதான் நம்ம எந்த டோஸ் அவங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு தெரியும். தேர்ட் வந்து ஃப்ரீக்வெண்டா லோ சுகர் வரும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி லோ சுகர் வந்து ரொம்ப இட் இஸ் லைஃப் த்ரெட்டனிங், இட் இஸ் அ சீரியஸ் எமர்ஜென்சி. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு லோ சுகர் எபிசோட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு லோ சுகர் எபிசோட் வரதுக்கான ரிஸ்க் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஹை பட் இட் வில் ஹேப்பன் வேர் தி சுகர் லெவல்ஸ் ட்ராப் டு லோவர் லெவல். ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ்வலா சுகர் வந்து 70க்கு கீழே வரும்போது சிம்டம்ஸ் வரும். ஸ்வெட்டிங், ஒரு அன்ஈசினஸ், டிஸ்கம்ஃபர்ட், ஃபெயிண்டிங், பால்பிட்டேஷன், ஹார்ட் வேகமா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். இப்போ இந்த சிம்டம்ஸ் பேர் வார்னிங் சைன்ஸ் இல்லையா? இது வந்தாலும் நமக்கு தெரியும் பேஷண்ட் அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்துச்சுன்னா உடனே சுகர் செக் பண்ணி லோவா இருந்துச்சுன்னா வாட்டர்ல வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. பட் என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் டைம் ரீசெட் ஆயிடும். ஸோ 60ல வேல்யூ வந்து 55க்கு போயிடும். அப்போ இந்த வார்னிங் சிம்டம்ஸ் வந்தாதான் பேஷண்டால ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லோ சுகர் எபிசோட நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணலைன்னா செகண்ட் ஆர் தேர்ட் டைம் வந்து இட் வில் பி டூ லேட். இட்ஸ் தி பஸ். அண்ட் அப்பதான் சிஜிஎம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சிஜிஎம் வந்து நம்ம ஈஸியா மானிட்டர் பண்ணி டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறவங்களோ இல்ல பெட் பவுண்டா இருக்கிறவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பிரெக்னன்சில வந்து சுகர்ஸ் வருது, அவங்களே க்ளோஸா மானிட்டர் பண்ணணும். ஏன்னா பிரெக்னன்சில நிறைய ட்ரக்ஸ் இல்ல எடுத்துக்கு, ஹெவிலி ரிலையபிள் இன்சுலின். ஸோ அதனால சிஜிஎம் மே பி யூஸ்ஃபுல் டூ. சிமிலர்லி இந்த மாதிரி பெட் பவுண்ட் பேஷண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்டா வர முடியாது, மானிட்டர் பண்ணதுக்கு ரொம்ப பேர் இல்லை அப்படிங்கிற போது சிஜிஎம் ஒரு யூஸ்ஃபுல் டூ. பட் மற்றபடி செல்ஃப் மானிட்டரிங்க்கு நான் பிரிஸ்கிரைப்டு மேனர்ல வந்து இது வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இட்ஸ் லிட்டில் பெயின்ஃபுல். ஆமா. அண்ட் ஆல்சோ அது ஒரு இன்னும் ஒரு ஸ்டைல் மாதிரி இதுல இங்க ஒண்ணு போட்டுக்கிட்டு அப்பப்போ போன் எடுத்து பார்த்து ஐ திங்க் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் இல்லையா? கரெக்ட். அதாவது நம்ம டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா அது நம்ம லைஃப் ஈஸியா ஆக்கிறதுக்கு. இப்ப அது இல்லைன்னா 4 தடவை ஒரு நாளைக்கு நம்ம பிரிக் பண்ண வேண்டியிருக்கும் மினிமம் சுகர் செக்மெண்ட். ஸோ அது இன் தட் சென்ஸ் இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தெரியுது. பட் தேவையில்லாத போது ரொம்ப ஆன்சியஸ் இண்டிவிஜுவல், அதை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகிற இண்டிவிஜுவல், அதை பார்த்துட்டே உங்க ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஐ வுட் நாட் அட்வைஸ் யூ டு ஹேண்டில் தி ஆப். நீங்க அதை மானிட்டரிங் பண்ணிக்கலாமே வெளியே, வேற யாராவது ஃபேமிலி மெம்பரோ இல்ல உங்க டாக்டர் கிட்டயோ அந்த ஆப் இருக்கிறது தான். அண்ட் ஆல்சோ தேவையில்லாம மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட் இல்லையா? அது ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆயிடும், சுகர் இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே விஷயம் சைக்கிள். ரைட். இல்ல 200 பார்த்தா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆயிடும், அடுத்து 300 வரும். ஆமா ஆமா, பேக் அது ஃபீட்பேக் லூப் மாதிரி ஆயிடும். அண்ட் ஐ ஹவ் ஒன் மோர் கொஸ்டின். இது வந்து மோர் அ கொஸ்டின் ஆஃப் ஹோப் தான் நான் சொல்லுவேன். ஃபேமிலிலேயே எல்லாருக்கும் டயபெட்டிஸ் இருக்கு, எனக்கும் டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா என்னால ரிவர்ஸ் பண்ண முடியாதா? ஸோ இதுவும் நான் சொன்ன மாதிரி டைப் 2 டயபெட்டிஸ்ல வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இப்போ அப்பாக்கோ அம்மாக்கோ சுகர் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல சன்னோ டாட்டருக்கோ சுகர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்டரியோட இருக்கிற ஒரு டயபெட்டிக் அப்படிங்கிற போது அது டைப் 2 இருக்கிற பட்சத்துல நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். சொன்ன மாதிரி நீங்க சுகர் நீங்க கண்டுபிடிச்ச உடனே நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு வெயிட் ரிடக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரியான டெக்னிக்ஸ், டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ் அண்ட் ரெகுலர் மெடிசன்ஸ் இதெல்லாம் எடுக்கும் போது டெஃபினட்டா ரிவர்ஸோ இல்லை ரெமிஷனுக்கோ கொண்டு வர முடியும். பட் இதுல எல்லாத்தையும் கம்ப்ளைண்டா இருக்கணும், அதாவது அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அண்ட் ரெமிஷன் வந்துருச்சுன்னு திருப்பி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆமா நம்மளோட லைஃப் ஸ்டைல ரிவர்ஸ் பண்ணக்கூடாது.
இல்லையா? அதான் ப்ராப்ளம். ம். ஸோ இப்ப நீங்க ஓரளவு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஒரு 2 இயர்ஸ்ல அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சுகர் கண்ட்ரோல் வந்தாச்சுன்னா, அது வந்து ஓகேன்னு யூ கான்ட் கெட் பேக் டு யுவர் ப்ரீவியஸ் Yes. ஹேபிட்ஸ். அந்த இம்பார்ட்டன்ஸ புரிஞ்சுகிட்டு மெயின்டெயின் பண்ணா தான் அது இட் வில் மெயின்டெயின். Okay. We actually had a patient who was about 130 kgs. This was கோவிட்க்கு முன்னாடி 130 கிலோ அந்த பேஷண்ட் ரொம்ப சிக்கா அட்மிட் ஆனாரு. 28 years old male. 28 வயசு தான். அவருக்கு அட்மிட் ஆகிற வரைக்கும் ஒரு சுகர் இருக்குன்னே தெரியாது. இங்க வந்து அட்மிட் ஆகும்போது சுகர் வந்து 500. ஓ! ஸோ வரும்போதே டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்ன்னு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஹைப்பர் கிளைசெமிக் எமர்ஜென்சி. அதாவது சுகர் ரொம்ப அதிகமாச்சுன்னா, அதனால கெட்ட உப்பெல்லாம் அதிகமாகி அசிடோசிஸ் வந்துடும். அந்த ஸ்டேஜ்ல தான் அட்மிட் ஆனார். அவருக்கு சுகர் அதிகமானதுனால நிறைய ரேர் இன்ஃபெக்ஷன், கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட 1 month எங்க கூட ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. ஸோ அவரோட லைஃப் ஸ்டைல் ஸ்லோவா நாங்க ரிகவர் ஆனதுக்கு அப்புறம் கேட்டு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட 6 monthsக்கு வந்து டெய்லி ஒரு மேஜர் ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயிண்ட்லேருந்து டெய்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார். ஓகே. அப்படிதான் ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது. 130 kgs 130 கிலோ வெயிட். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த இந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஓரளவு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. Is not good. ஆமா. நல்ல மோட்டிவேட் ஆயிட்டாரு. அதனால இங்கேருந்து நாங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 units ஆஃப் இன்சுலின் பர் டே பிளஸ் a few other medicines இருந்தார். ஸோ ஒரு 6 monthsல என்னாச்சு, வெயிட் நல்லா ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு 6 monthsல ரெகுலர் வாக்கிங், இந்த நல்ல கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ லோ கார்போஹைட்ரேட் டயட்னா நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பிகினர்ஸ், யங் பீப்புள்க்குனா உங்க ரைஸ் கன்சம்ப்ஷன் வந்து ஒரு மீல்க்குன்னு ஆக்கிட்டீங்கனாலே அது ஓரளவு கம்மி பண்ணிடுது. கரெக்ட். ஆக்சுவலா நீங்க இந்த ஆடட் சுகர் அண்ட் கன்ஃபெக்ஷனரிஸ், இப்போ நம்ம டயட்ல வந்து காஃபி, டீ என்ன பெவரேஜ் சாப்பிட்டாலும் சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆடட் சுகர் அண்ட் கன்ஃபெக்ஷனரிஸ், எனி கன்ஃபெக்ஷனரி, ஸ்வீட், சாக்லேட், கேக் இதை கட் பண்ணிட்டாலே ஆக்சுவலா கார்போஹைட்ரேட் இன்டேக் வந்து 40% கம்மியாக வந்துடும். கரெக்ட். ஸோ 40% கம்மியாச்சுனாலே மாடரேட் கார்போஹைட்ரேட் கன்சம்ஷனுக்கு வந்துடும். ஸோ இது இன்னும் லோ ஆக்கணும்னா அடிஷ்னலாக நான் சொன்ன மாதிரி ரைஸ் கன்சம்ஷனை கம்மி பண்ணிடுங்க. 1 meal a day மட்டும் ரைஸாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு லோ கிட்ட வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி அந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து he lost close to ஒரு 20 kilos ஓவர் ஒரு 8 month period. ஆஃப்டர் 8 months இன்சுலின் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 2 years கிட்டத்தட்ட நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணி 130லேருந்து 65 kgs. அண்ட் ஆஃப்டர் 2 years we stopped all medication. How wonderful. வந்து it's been 2 years since he's been on follow up with us. இப்போ past 2 years எந்த மெடிசனும் எடுக்கிறது கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் ஹெல்த்தி வெயிட்ல இருக்காரு. ஆமா. அவரோட லைஃப் ஸ்டைல் எதுவுமே மாறல. இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாரு. இப்போ அந்த லோ கார்போஹைட்ரேட் டயட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்னா, சரி ஒரு மீல் ரைஸ்னா பாக்கி 2 மீல் என்ன எடுக்கலாம், இல்லை ரைஸ் கூட என்ன எடுக்கலாம் அப்படி. ஸோ வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எனிதிங் விச் இஸ் கிரீன், ஆமா, யூ கேன் பி அஷ்யூர்ட் தட் அதோட கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அது கீரையா இருக்கட்டும், பீன்ஸா இருக்கட்டும், cauliflower, broccoli, anything. So if it's green, it is clean. You can take it. So இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி அவருக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 years எந்த மெடிசனுமே இல்ல. ஆனா அவர் HbA1c வந்து இப்போ 5.7, 5.6 நார்மல் ரேஞ்ச், நாட் even amazing. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுதான் that's a true diabetic remission and success story as well, இல்லையா? ஏன்னா and so motivational for other people. True. இல்ல? ஸோ என்ன சொல்றேன்னா, எஸ் இட் இஸ் பாசிபிள். நம்பர் 2, பேஷண்ட் சைட்லேயும் நிறைய எஃபர்ட் அண்ட் கமிட்மெண்ட் ரெண்டும் தேவை. அண்ட் நம்பர் 3, தி ரெமிஷன் வந்து இது ஃபினிஷ் பாயிண்ட் கிடையாது. ரேஸ் ஓடி முடிச்சிடல. ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ரேஸ் முடிச்சிருக்கோம். இது அதே ரேஸ்ல அடுத்த பேட்டர்ன் எடுத்து அடுத்த ரீலே ஓடணும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட். தட் இஸ் ஹவ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஷுட் பி. கிரேட். ஸோ இப்போ வந்து ஹைப்போகிளைசிமியா அப்படிங்கிறது இஸ் a ரியல் டேஞ்சர். ஆனால் அந்த சுகர் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து நடுவில் பேசும்போது சொன்னீங்க ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் 3 teaspoon சுகர் போட்டு சாப்பிடுங்க அப்படின்றீங்க. பட் சாக்லேட் ஓகேயா? என்ன கொடுக்கணும்? ஆக்சுவலாக என்ன ரெக்கமெண்டட்னா 15 grams கார்போஹைட்ரேட். இப்போ 15 grams கார்போஹைட்ரேட் தான், அதாவது அவுட் பேஷண்ட். நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நாங்கள் இங்கே டெக்ஸ்ட்ரோஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறோம். பட் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுகர் இந்த மாதிரி வார்னிங் சிம்டம்ஸ், திடீர்னு ரேட் போட்டு ஆரம்பிக்குது, அனீசியா இருக்குது, இந்த ஹார்ட் வேகமாக அடிக்குதுங்க போது சுகர் செக் பண்ணிக்குவோம். சுகர் வந்து 70 கீழே இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸ் வாட்டர்லையோ இல்லை மில்க்லையோ 3 tablespoon சுகர், ஒரு tablespoon சுகரில் 5 grams கார்போஹைட்ரேட், டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி அது வந்து
எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 15 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ள போயிடும். திருப்பி 15 மினிட்ஸ்க்கு சுகர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த 100 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எபிசோட் வீட்டில் நடக்குதுன்னு வந்து குளுக்கோமீட்டரே இல்லைனாலும் இந்த மாதிரி சுகர் நீங்கள் கலந்து கொடுக்கலாம். சம்டைம்ஸ் இப்போ பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, இதெல்லாமே பேஷண்ட் வந்து கான்ஷியஸாக இருக்காங்கன்னா ஓகே கொடுக்கலாம். பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் வீட்டில் வந்து இந்த சுகர் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது அட்லீஸ்ட் பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ உடனே போய் மெடிசன்ஸை எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆச்சுன்னா அடுத்த ஈவெண்ட் ஆகிறதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகம். அப்போ மெடிசன்ஸில் ஏதோ ஒன்று கம்மி பண்ணணும். யூஸ்வலாக இந்த லோ சுகர் எபிசோட்ஸ் வந்து ஒரு மிஸ்மேட்ச்னால தான் வரும். சுகர் இன்டேக்கும் நம்ம சுகர் கம்மி பண்ணுற மெடிகேஷன்ஸ்க்கும் வர ஒரு மிஸ்மேட்ச்னால. ஸோ ஒன்று மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க, அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அஃபெக்டைட் வந்து பார்த்தா சாப்பிடாம போயிருப்பாங்க, இல்லை இமீடியட்டாக வாமிட் பண்ணியிருப்பாங்க, அவங்க மறந்துருக்காங்க சம்டைம்ஸ் சாப்பிட்டு. இந்த மாதிரிலாம் இருக்கு. மெடிசன் சாப்பிட்டு வேற எதுவும் வேலை இருந்தது மறந்து சாப்பிடாம ஹைப்போகிளைசெமிக் எபிசோட் வந்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மிஸ்மேட்ச் என்னன்னு பார்த்து கரெக்ட் பண்ணால் போதும். சில சமயம் வந்து வேற சில ரீசன்ஸ் இருக்கலாம், ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை கிட்னி ரிலேட்டட் இஷ்யூ, அது வந்து டாக்டர் போய் மீட் பண்ணாதான் அது நம்ம சார்ட்டிங் பண்ண முடியும். அதனால லோ சுகர் எபிசோட் நடந்துச்சுன்னா இமீடியட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த 15 கிராம் கார்போஹைட்ரேட் 3 டீஸ்பூன் சுகர் போதும். பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமீடியட்டாக பண்ண வேண்டியது ஒரு டாக்டர் கன்சல்டேஷன். ரைட். அண்ட் நம்ம மெடிக்கேஷனை பற்றி பேசும்போது ரிவர்சல் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்க மெடிக்கேஷனில் இருப்பாங்க. அந்த மெடிக்கேஷன் வந்து அந்த ரிவர்ஸில் தடுக்குமா? ஆக்சுவலாக ஆப்போசிட். மெடிசன்ஸ் வந்து சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பேன்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ பிளட்ல வந்து சுகர் அதிகமாகவோ கொலஸ்ட்ரால் அதிகமாகவோ இருக்கும்போது குளுக்கோடாக்சிசிட்டி லைட்டோடாக்சிசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சப்ஸ்டன்சஸ்னால இந்த பேன்க்ரியாஸ் கணையில் இருக்கிற இந்த பீட்டா செல்ஸ் வந்து கம்மியாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்போது இன்சுலின் வரதே கம்மியாகிடும். ஸோ அதனால டெஃபினட்டாக சுகர் இதுக்கு உங்களுக்கு மெடிசன்ஸ் தேவைன்னு ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னா அதை ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுகர் எந்த அளவு நல்ல கண்ட்ரோலில் இருக்கோ அந்த அளவு சீக்கிரம் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியோ ஃபுல்லாக நிறுத்துகிற சான்சஸும் நிறையா இருக்குது. இதை தாண்டி ஸ்டடீஸில் வந்து ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக மெடிசன்ஸை பற்றி கேட்டதுனால கேலரி ரெஸ்ட்ரிக்டிங் மெடிசன்ஸ்னே சொல்லுறது. சுகர் மெடிசன்ஸில் சில கேட்டகரிஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இதில் வருது. ஸோ இந்த மாதிரியான மெடிசன்ஸ் வந்து சுகரை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா கேலரியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால டயபெட்டிஸ் ரிவர்சல் ஃபாஸ்ட்டாக பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஏன்னா இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது அவாய்ட் பண்ண முடிஞ்ச ஒரு டிசீஸாக இருக்குது. அண்ட் வந்துருச்சுன்னா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு. இவ்வளோ சான்சஸ் இருக்குது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறது ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங் தட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.